Morning, dear aspirants. Today's news. First news. Below normal rain in July. Current deficit 40% IMD. ஸோ என்னன்னா எல்னினோ ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க கண்டிப்பாக இந்த வருஷம் எல்னினோ பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக வரும் வர 2027 ப்ரிலிம்ஸில். ஸோ எல்னினோவால் ஈவன் தான் நமக்கு பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் வெஸ்டர்ன் சைடு ஆஃப் த இந்தியன் ஓஷன் வந்து வார்மராக இருந்தால் அந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெயின்ஃபால் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும் பொழுது கூட நமக்கு டெபிசிட்ல போயிட்டு இருக்கு. அதுவும் ஜூலைல கண்டிப்பா குறையும். ஜூனோட மந்த் டேட்டா வச்சு பார்த்தா குறைஞ்சிருக்கு, ஜூலைல கண்டிப்பா குறையும் சொல்றாங்க. இந்த 40% அப்படிங்கிற இந்த கரண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது 40% இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா என்ன டேட்டா அப்படின்னா இந்தியாவில் ஓவராலா லாங் பீரியட் ஒரு டெக்கேட் அளவுக்கான ரெயின்ஃபால் எடுத்து அந்த ரெயின்ஃபாலோட கம்பேர் பண்ணி இந்த 40% டெபிசிட். நம்ம லாஸ்ட் இயரோட 40% டெபிசிட் இல்லை, அதை பார்த்தோன்னே ஹெட்லைன் பார்த்தோன்னே குழப்பிக்க கூடாது, அதை ரிப்ளை பண்றாங்க. ரைட். So 40% monsoon deficit, kharif area decline, 22% kharif area. Kharif crop வந்து ஸோ ஒரு ஃபார்மர் வந்து கிராப் வந்து சோவிங் பண்றாரு, விதைக்கிறாரு அப்படின்னா மழை வந்தாதான் விதைக்கவே முடியும். மழை விதைச்சா அடுத்த நாள் மழை வரணும். ஸோ இந்த சுச்சுவேஷன் இருந்தாதான் கிராப்பிங்கே ஸ்டாப் ஆகும். ஆக்சுவலா எப்பயுமே நடக்கிற கிராப்பிங் டேட்டாவை விட இந்த வாட்டி 22% வந்து டிக்ளைன்ல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெயின்ஃபால் இல்லாதனால தான் அவங்க sowing பண்ணல, which results in automatically production of the crops also will be reduced. அப்போ income of the farmer will be reduced, revenue for the government will be reduced. So long shotல இது ரொம்ப எஃபர்ட் கிடைக்கும். அண்ட் ரிசர்வாயர்ஸ் லெவல், வாட்டர் ரிசர்வாயர் அண்ட் ஜூன் ரெயின்ஃபால் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ரைட். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னா வாக்கர் சைக்கிள். தட் இஸ் எல்லினோ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த எல்லினோ ஃபார்ம் ஆகிற சிஸ்டம் பேர் தான் வாக்கர் சைக்கிள். யாருன்னா சர் கில்பர்ட் வாக்கர் அப்படிங்கிறவர் தான் இதை கரெக்டா அதை ஃபார்முலேட் பண்ணி இந்த ஆக்ஷன்னால இங்க போய் சிங்க் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா சர் கில்பர்ட் வாக்கர். அதனால தான் அவரோட பேரை வச்சுட்டாங்க. ரைட். ஸோ இந்த சர்க்கிள் தான் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ரைட். இந்த ஏரியா பசிபிக் ஓஷன், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ இந்த கண்டிஷன் நியூட்ரல் கண்டிஷன்ல ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல லோ பிரஷர் ஃபார்ம் ஆகி இங்க ஹீட், அதாச்சும் ஆஸ்திரேலியாவுக்கு மேல, ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவுக்கு மேல அந்த ஏரியாவில் ஹீட்டு வார்மர் வாட்டர் அரைஸ் ஆகும். சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 26க்கு மேல இருக்கும். அப்படி இருந்து இந்த இடத்துல கிளவுட் ஃபார்மேஷன் நடந்து ஸோ தொடர்ந்து இங்க ரெயின்ஃபால் இப்படி இருக்கும். இது வந்து நார்மல் கண்டிஷன். ஸோ இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரேசிலுக்கு மேல இந்த இடத்துல அந்த மாதிரி லோ பிரஷர் ஃபார்ம் ஆயிருக்கும். இது நார்மல் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல வார்ம் ஏரியா இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும்னா இங்க மூவ் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ளோ, அது வேற வழியில இப்படி மூவ் ஆகிதான். இப்படி மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் என்சோன்னு சொல்லுவாங்க, சதர்ன் ஆசிலேஷன். எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஃப்டர் எல்னினோ கண்டிஷன். ஸோ இந்த எல்னினோ கண்டிஷன்ல இந்த வார்ம் ஏரியா இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகுது, இந்த லோ பிரஷர் இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட எஃபெக்டா என்ன ஆகும்னா இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டுமொத்த சைக்கிள் தான் வாக்கர் சைக்கிள். இந்த ஃபேஸஸ் தான் நியூட்ரல் ஃபேஸ், இது எல்னினோ ஃபேஸ். ஸோ இதுதான் எல்னினோ அக்கரன்ஸுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஸோ ரிசல்ட்ஸ். அப்படி எல்னினோ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? இந்தியா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் டிராட்டும், சைனாவில் ஃப்ளட்டும் நடக்கும். ஸோ இதுதான் எல்னினோ ஃபேஸோட. லானினா அப்படின்னா அப்படியே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் ரெயின் கிடைக்கும். அண்ட் சைனாவில் ஃப்ளட்டிங் நடக்காது. அது நார்மல் நியூட்ரல் சிச்சுவேஷன். ரைட். இது வாக்கர் சர்க்குலேஷன் இன்னும் டெஃபினட்டா கொடுத்துருக்கு. ஸோ நார்மல் கண்டிஷன்ல இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவுக்கு மேல வார்ம் சி சர்ஃபேஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் மாய்ஸ்ட் ஹாட் ஏர், அதாவது கிளவுட் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்படியே இந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்பா இங்க ஹை பிரஷர் இருக்கு, இங்க லோ பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ரிவர்சல் ஃபேஸ், இங்க லோ பிரஷர், இங்க ஹை பிரஷர், இப்படி ரிவர்சல் ஃபேஸ்ல நடக்கும். ரைட். செகண்ட் நியூஸ். WHO sounds alarm on disease outbreak in Venezuela amid post-quake. So earthquake வெனிசுலாவில் 7.4 மேக்னிடியூட்ல அக்கராச்சு. ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் இன்னும் அங்கே ரீபில்டிங் ப்ராசஸ் வந்து இன்னும் வெனிசுலாவில் முடியல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அங்கே ஃபண்டு இல்லை அண்டு பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னா WHO சைன் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ் அதிகமா இந்த வெனிசுலால அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ் நடக்குதுன்னு. சரி, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவங்க வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கரெக்டா அங்க வெனிசுலியன் பீப்புள்ஸுக்கு, சைல்ட்ஸுக்கு கொடுக்கல.
அதோட ரிசல்ட் தான் இங்க டிசீஸ் அவுட் பிரேக் ரொம்ப அதிகமா இருக்கிறதா ரிப்போர்ட். ஸோ 1700 டெட், 5000 இன்ஜூர்டு, 38 ஹாஸ்பிட்டல் அஃபெக்டட் பை ட்வின் எர்த்குவேக்ஸ். ஸோ அப்படின்னா இருக்கும் அந்த அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்றது கூட ஏரியா இல்லைன்னு அர்த்தம். ரைட். டிசீஸ் அவுட் பிரேக் ரிஸ்க், வேக்சின் பிரிவென்டபிள். மீசில்ஸ், டிப்தீரியா இதோட ரிஸ்க் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஆனால் இதுக்கெல்லாம் வேக்சின் உண்டு. இந்தியாவில் எல்லாத்துக்கும் வேக்சின் உண்டு, நம்ம போட்டுட்டு இருக்கோம். அங்க போடல, அதனாலதான் ரீசன் இப்படி. வெக்டார் பார்ன் டிசீசஸ், மலேரியா, டெங்கு. ஸோ இதுல வந்து ஆக்சுவலா அந்த அந்த பர்த் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல நம்ம வேக்சின் போட முடியாதது. ஸோ இந்த அப்போ ஆனா இதுல வந்து வெக்டார் பார்ன் கடத்தி, மலேரியா, டெங்கு எல்லாம் வந்து ஒரு மஸ்கிட்டோனால பரவுறது. ஸோ இது இன்னும் அந்த இடத்துல அதிக ரேட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் பார்ன் டிசீஸ், எல்லோ ஃபீவர்னா போன் அஃபெக்ட் பண்றது. ஸோ இவ்வளோ டிசீஸ் அவுட் பிரேக் இருக்கு. வேர் அப்படின்னா வெனிசுலியாவில் அந்த எர்த்குவேக் நடந்த இடத்துல. ரைட். In Williams angle we have to read about WHO and its vaccination program. Right. Declared public health. Declares public health emergency of international concern. என்னன்னா இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் படி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. என்னன்னா டிசீஸ் அவுட் பிரேக் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு. ரைட். WHO ரோல் டிசீஸ் சர்வேலன்ஸ் பண்ணணும், வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபார்முலேட் பண்ணணும், அண்ட் வேரியஸ் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே யாரோட வேலைனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட வேலை. ஸோ குளோபல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் 14 million children remain zero dose globally. Data source. So வேர்ல்டு லெவல்ல 14 million அப்படின்னா 1.5 crore million of the childs வந்து didn't receive the actual vaccine as guided by the WHO. இது ஷாக்கிங் ஆனதுதான். பட் இந்தியாவில் இருக்கும், பட் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட டேட்டாவில இருந்து இருக்காது. COVID-19 disturbed coverage not yet fully restored, and 2 days measles coverage still below herd immunity threshold of 95%. ஸோ இதெல்லாம் என்ன மீன் பண்ணதுன்னா ஆக்சுவலா ஃபிக்ஸ் பண்ண இம்யூனைசேஷன் கரெக்டாக போய் சேரல அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ரைட். இந்தியா அண்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். இந்தியா வந்து வேரியஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ல வேரியஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் மூலமா இட் ஆக்சுவலி டன் குட். ஏன்னா டேட்டா சோர்ஸ் தட். ஓகேவா. ஸோ அப்போ என்னென்ன ஸ்கீம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஐபி, யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், மிஷன் இந்திரதனுஷ், இன்டென்சிஃபை மிஷன் இந்திரதனுஷ் அடுத்த ஸ்டேஜ். ஸோ ஐ திங்க் 13 டிசீஸ் நினைக்கிறேன். 13 டிசீஸுக்கான வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தெரியுது. அண்ட் அது வேக்சினேஷன் லீட் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னு டிஜிட்டலா ட்ராக் பண்றதுக்கு ஈவின் யூவின் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இந்தியா has taken to face this diseases. Right. Next news. Criminal justice system digital push aims for a full rollout by next year. So இந்த நியூஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஸோ பிஎன்எஸ்எஸ் ஐபிசி சிஆர்பிசில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சட்டங்கள். ஸோ இந்த ஆக்ட்ஸ் படி ரிஜிஸ்டர் பண்ண கேசஸ் எல்லாத்தையும் ஒரு யூனிஃபைடு சிஸ்டத்துல மாற்றி வைக்கணும். ஏன்னா நம்ம access we want quicker access for the every data which was filed in police station or any criminal record. So for that they took the idea of cloud computing. Cloud computing is ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மெமரி டிவைஸ் மாதிரி, நம்ம கையில் இல்லாத மெமரி டிவைஸ் மாதிரி, which can be accessed by the authorized person. ஸோ அப்போ ஒரு எஃப்ஐஆர், ஒரு 0 எஃப்ஐஆர் இல்லை ஒரு சிஎஸ்ஆர் என்ன ஃபைல் பண்ணாலும் அந்த கிளவுட்ல போய் சேவ் ஆயிருக்கணும். ஸோ இந்த சிஸ்டம் இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான நியூஸ் தான் இது. ஸோ ஆக்சுவல் டேட் என்னன்னா January 1, 2027. January 1, 2027 இது ஆக்சுவல் ப்ராசஸ்ல இருந்திருக்கணும். பட் ஆனா இல்ல, பார்க்கணும். ரைட். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல்டு 74.66 lakh எஃப்ஐஆர் அண்டர் பிஎன்எஸ்ல. ஸோ அதாவது நியூ ஆக்ட்ல, பாரத் நியாய சங்கீதா ஆக்ட்ல 2 வருஷத்துல 74.66 lakh எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. 0 எஃப்ஐஆர். ஸோ ஆக்சுவலா கிரைம் நடந்த இடத்துல அந்த லிமிட்ல இருக்கிற ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், தட் இஸ் இன்ஸ்பெக்டர், அவங்க தான் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இஃப் த அஃபெக்டட் பர்சன் திங்க் தட் இன் தட் ஏரியா த போலீஸ் இஸ் பயாஸ் டு தட் கான்விக்ட் அப்படின்னா இவங்க வேற இடத்துல கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். அதுதான் இந்த 0 எஃப்ஐஆர். ஸோ அப்படி 0 எஃப்ஐஆர் ஆக்சுவலா 63,572 அந்த அளவுக்கான எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் இருக்கு. அண்ட் ஃபாரன்சிக் லேப் 154 ஃபாரன்சிக் லேப். ஸோ என்னன்னா இது எப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றாங்க. இவ்வளோ கேசஸ் ஃபாரன்சிக் லேப்ல பெண்டிங்லயும் இருக்கு.
ஸோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாரன்சிக் லேப் வந்து அதுக்கான கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கு. ஸோ ஃபாரன்சிக் லேப், கிளவுடு, பிஎன்எஸ், போலீஸ் ஸ்டேஷன் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே யூனிஃபைடு கிரிமினல் நெட்ஒர்க்கை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இந்த கிளவுட், ரைட்? ஸோ பிஎன்எஸ் ரீப்ளேஸ்ட் ஐபிசி, பிஎஸ்எஸ் ரீப்ளேஸ்ட் எவிடன்ஸ் ஆக்ட், பிஎன்எஸ்எஸ் ரீப்ளேஸ் சிஆர்பிசி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா என்னன்னா ஜனவரி 2027 இந்த ஆக்சுவல் ப்ராசஸ்க்கு வந்துடும், ரைட்? ஐசிஜேஎஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் பிளாட்ஃபார்ம் integrates police, courts, prison, forensics and prosecution in a single platform. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு கிரிமினல் இருக்காங்கன்னா அவங்க கிரிமினலோட கேஸ் டீடைல்ஸ், அவங்க பிரிசன்ல இருந்த பிரிசன் டீடைல்ஸ், அவங்க ஆக்ஷனுக்கான ஃபாரன்சிக் டீடைல்ஸ் எல்லாமே யூனிஃபைடா இருக்கணும். யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் இன் மேகராஜ். இங்க தான் கொஸ்டின் இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் மேகராஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இப்போ இன்னும் இதுல ரிவீல் ஆகிற டேட்டா என்னன்னா 46% ஆஃப் எஃப்ஐஆர் டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் ஆயிருச்சு, ரிட்டர்ன் பண்ணி ஃபைல் பண்ணிட்டாங்க ஒரு போலீஸ்னா அந்த எஃப்ஐஆர் ஷுட் பி டிஜிட்டலி அப்டேட்டட், அப்லோட் பண்ணிருக்கணும் டிஜிட்டலா சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்ல. அப்பதான் ஹையர் அத்தாரிட்டிஸோ இல்லை வேற கேஸ்ல அதை சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சஸ் கிடைச்சி ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்க முடியும். பட் ஆனால் 46% ஆஃப் எஃப்ஐஆர் வந்து டிஜிட்டலா இன்னும் அப்லோட் ஆகல. இது ரொம்ப பெரிய இஷ்யூ, ரைட்? வாட் இஸ் மேகராஜ்? ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாலே புரியும், வேரியஸ் ஆக்சஸ் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இந்த கிளவுடுக்குள்ளதான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோஸ், வீடியோஸ், இமேஜ், கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா ஆக்சஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ், பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ், அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இமேஜஸோ மற்ற டீடைல்ஸோ டேட்டாஸோ இங்கே அப்லோட் பண்ண முடியும், பார்க்க முடியும். இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் மேகராஜ், ரைட்? இட் வாஸ் டேக்கன் பை மெய்டி, இம்ப்ளிமெண்டட் பை என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ரைட்? கிளவுட் கம்ப்யூட்டிங் டைப் அண்ட் சர்வீஸ் மோட்ஸ்: பப்ளிக், ஷேர்டு, ஸ்கேலபிள், அசூர், கிளவுட், கூகுள் கிளவுட். இது வந்து பப்ளிக்கா எல்லாரும் ஆக்சஸ். கூகுள் கிளவுட்னா இப்போ நம்ம போன்ல இருந்து கூகுள் கிளவுடுக்கு ஒரு போட்டோ டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து பார்த்துக்கலாம். அது பப்ளிக். ஹைபிரிட் அப்படிங்கிறது டேட்டா பிரைவசிக்கு. ஸோ பப்ளிக் ஆக்சஸ் இருக்கும், பிரைவேட் ஆக்சஸ் இருக்கும். பிரைவேட் அப்படிங்கிறது பேங்க்ஸ், டிஃபென்ஸ், கவர்மெண்ட் அவங்களுக்கான. இப்போ ஒரு பேங்க் எஸ்பிஐ பேங்க் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கிளவுட்ல ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க, அங்க டேட்டா இருக்கும். எல்லா எஸ்பிஐ பேங்க்கும் அங்க அப்லோட் பண்ணி எடுத்து பார்த்துப்பாங்க. அதுதான் பிரைவேட். அண்ட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் சேர்த்து வைக்கிறது. ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் இருக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங். அண்ட் சர்வீசஸ் ஐஏஎஸ்எஸ் விர்ச்சுவல் சர்வீஸ் கொடுக்கறது. பேஸ்னா ப்ரொவைட்ஸ் ஆஃபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் கஸ்டமர் அண்ட் சாஸ். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் மாடல்ஸ். ஸோ இதை சர்ச் பண்ணி சின்னதாக நோட்ஸ் எடுத்து படிச்சுவாங்க, கண்டிப்பாக கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, மார்க் கொஸ்டின்: digital forensics and cloud-based data storage are central to new criminal justice system. So புதுசா இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நியூ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இது வந்து ஆக்சுவலா ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஃபாரன்சிக்ஸ், கிளவுடு. ஸோ இந்த ரெண்டு these two act as a pillar. இப்படியான ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாமின் த டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்வயர்ட். ஸோ இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு என்னென்ன டெக்னாலஜி இருக்கு? ஸோ ஒரு கிளவுட் சர்வர் பில்ட் பண்ணியிருக்கோமா? ஏதாவது இந்தியா பிளான் பண்ணியிருக்கா? ப்ரோக்ராம்ஸ் இருக்கா? அடிக்குவேட் ஸ்கில் இருக்கா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக திருத்தி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.